நெடுங்கண்டாம் அருகே சங்கரபாண்டியன்பேட்டில் வீட்டில் பெண் ஒருவரை இறந்த நிலையில் கண்டுபிடித்த சம்பவம் கொலை என்று தெரிய வந்துள்ளது. சங்கரபாண்டியன்பேட்டு பகுதியைச் சேர்ந்த ஜெகன்மோகன் என்பவரின் மனைவி சாந்தி என்பவர் தான் கொலை செய்யப்பட்டது. ஜெகன்மோகனின் சகோதரி கணவர் ராமகிருஷ்ணனை காவலர்கள் கஸ்டடியில் எடுத்துள்ளனர். சாந்தமாரி சங்கரபாண்டியன்பேட்டில் பெண் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் கொலை என்று தெரிய வந்துள்ளது. தனியார் பள்ளிக்கூடத்தில் ஓட்டுநரான ஜெகன்மோகனின் மனைவி சாந்திதான் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெகன்மோகனின் சகோதரி கணவர் ராமகிருஷ்ணனை சாந்தமாரி காவலர்கள் கைது செய்தனர். கடந்த 4ஆம் தேதி தான் சாந்தி மரணமடைந்தது. ஜெகன்மோகன் இல்லாமல் இருந்த நேரத்தில் ராமகிருஷ்ணன் இவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆணி வாங்குவதாக ராமகிருஷ்ணன் இவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். இதை குறித்து சாந்தி ஜெகன்மோகனிடம் போனில் தெரிவித்துள்ளார். தான் திரும்ப வந்த பின்பு ஆணி கொடுப்பதாக ஜெகன்மோகனும் தெரிவித்துள்ளார். ஜெகன்மோகன் திரும்பி வந்தபோது கீழே விழுந்து இருந்த சாந்தியை கண்டுள்ளார். சாந்தி தனக்கு டீ கொடுப்பதற்காக வந்தபோது மயங்கி விழுந்ததாக ராமகிருஷ்ணன் ஜெகன்மோகனிடம் தெரிவித்தார். தொடர்ந்து இருவரும் சேர்ந்து பூப்பாறையில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனையில் சாந்தி இறந்ததாக கண்டுபிடித்தனர். தொடர்ந்து காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த சாந்தமாரி காவலர்கள் இன்கொஸ்ட் நடவடிக்கைகளுக்கு பின்பு உடலை பிரேத பரிசோதனைக்காக இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றியுள்ளனர். பிரேத பரிசோதனை நடத்திய மருத்துவர்கள் சாந்தியின் கழுத்தில் காயங்கள் இருந்ததாக தெரிவித்தனர். தொடர்ந்து நடத்திய பரிசோதனையில் மூச்சு திணற வைத்து சாந்தியை கொலை செய்ததாக தெரிய வந்தது. ராமகிருஷ்ணனை காவலர்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போதுதான் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக இவர் தெரிவித்துள்ளார். காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.